ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேப்பம்பூ ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த அளவுக்கு புளியை, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கத்து கருவேப்பிலை, ரசப்பொடி, பெருங்காயம், வெல்லம், தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், துவரம்பருப்பு. துவரம்பருப்பை வேக வச்சு தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான வேப்பம். இப்போ இதில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதில் உப்பு போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கடுகு அதெல்லாம் கடைசியில் தாளித்து இதில் போட்டாங்க. துளியூண்டு மஞ்சத்தூள், பருப்பில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இதில் துளியூண்டு மஞ்சத்தூள். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இந்த வாசனை போக துளியூண்டு ரசப்பொடி. கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். பொடி வாசனை, புளி வாசனை போக கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிடுது, பொடி வாசனை போக. இப்போ இந்த பருப்பு ஜலத்தை ஊற்றணும். வெறும் பருப்பு ஜலம் தான். துளியோண்டு பருப்பு இருந்தால் பரவாயில்ல. வெல்லம் துளியுண்டு. இது அப்படியே நுரைச்சி வரும். இந்த ஓரத்தில் இது பண்ணிட்டு வரும். அப்போ நம்ம தாளிச்சு கொட்டணும். சின்னதில் வச்சுருக்கேன், சின்ன இடத்துல. இதெல்லாம் தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நெய், வேப்பம்பூ இந்த குளிர் நாளைக்கு ரொம்ப நல்லது. இது இந்த வருஷப்பிறப்பு அன்னைக்கு வேப்பம்பூவும் மாங்காயும் சேர்ந்து பச்சடி பண்ணுவாங்க. வேப்பம்பு பச்சடி பண்ணலாம், வேப்பம்பு துவையல் பண்ணலாம், வேப்பம்பு குழம்பு பண்ணலாம். வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் இதுவாயிடும். வேப்பம்பு, ஜீரகம், துவரம்பருப்பு, கருவேப்பிலை, கடைசியில் வேப்பம்பு போடணும். வேப்பம்பூவை போட்டு நல்லா கருக வதக்கணும். ரொம்பவும் கருப்பாயிடக்கூடாது.
அப்படியே நெய்யில் வேப்பம்பு பொரிஞ்சிடும். ஆஃப் பண்ணிட்டேன். இது நுரைச்சி வரும்போது நம்ம இதை கொட்டிட்டு ஆஃப் பண்ணிடணும். வேப்பம்பூ கொட்டிட்டு இப்போதான் வருது. இதை கொதிச்சு வருது. இதை வழிய விடக்கூடாது. இப்படி கொதிச்சு பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிட்டு இதை தாளிச்சு கொட்டினதெல்லாம் இதில் போட்டு மூடி வச்சிடணும். ஒரு கொதி மேலே வர வரைக்கும் டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வேப்பம்பூ தான் இதில் கொட்டிடணும் தாளிக்க. வேப்பம்பூ ரசம் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, சிம்பிளான ரசம். இந்த வெய்ய நாளைக்கு ரொம்ப நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.